ஏன் தமிழக வளர்ச்சி கழகத்தை பயன்படுத்தணும்? அவங்களுக்கான நியாயமான இன்னைக்கு திமுக 22% மேல ஓட் பேங்க் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நான் திருப்பியும் சொல்றேன், விசிகேக்கு கிட்டத்தட்ட தலித் சகோதரர்கள் 1,20,00,000 பேர் இருக்காங்க. அப்போ 1,20,00,000 பேருக்கான ஒரு பிரதிநிதியா இன்னைக்கு தலித் மக்களுக்கு ஒரு பிரதிநிதியா 40 வருஷமா உழைச்ச இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணன் திருமானனுக்கு 6 தொகுதினா இங்க எங்க சமூக நீதி இருக்கு? தலித் மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு 6 தொகுதி கொடுத்தா எங்க சமூக நீதி இருக்கு? கம்யூனிஸ்ட் சோழர்கள் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரும்பாலும் 70% தொழிலாளர்கள் ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கிறாங்க. இதுக்கு திமுக தொழிலாளர்கள் பிரச்சனைனா போராடினது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு 6 தொகுதி. முஸ்லீம் மக்கள் கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ்னு உங்களுக்கு தெரியும். அப்போ சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய 12% கிறிஸ்துவ தோழர்கள், இஸ்லாமிய சோழர்கள் 12% மக்களுக்கு எத்தனை தொகுதி? 2 தொகுதி. அப்போ திமுகவுடைய சமூக நீதி கூட்டணியிலே கிடையாது. தன்னுடைய அதிகாரத்தை வெறும் பணம் பலத்தை, என்கிட்ட பணம் இருக்கு உங்ககிட்ட பணம் இல்லை, எங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கூட்டணியே ஒரு சமூக நீதி இல்லாத கூட்டணி. இந்த கூட்டணியுடைய வலு தொண்டர்கள் திமுகவுடைய 4.5 வருஷத்துடைய நிர்வாக கோளாறு இல்லை, அவமானம். திமுகவுடைய அவமானம். நான் ஓப்பனா சொல்றேன், கம்யூனிஸ்ட் தோழர் சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டார். வாசுகி அம்மா மேல டாஸ்மாக் போராட்டத்தில் எஃப்ஐஆர் போட்டு கைது செஞ்சாங்க. இதெல்லாம் இந்த கட்சியில் இந்த திமுக காலத்துல நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் தொண்டர்களுக்கு தெரியும். இதனாலேயே தொண்டர்களுடைய பார்வை வேற இருக்கு, அங்க இருக்க கட்சி தலைவர்களுடைய பார்வை இருக்கு. அதோடைய முன்னேற்றம் தான் டிவிகேயோடைய மிகப்பெரிய முன்னேற்றமா நான் பாக்குறேன். அரசியல் கணக்கு உண்டா சார்? ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை நேத்து ஒரு திருமண நிகழ்ச்சியில விஜய் பார்த்தாங்க. அதுல ஏதோ அரசியல் கணக்கு இருக்கா? இல்ல, அது ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு கல்யாணம், அது தனிப்பட்ட ஒரு நிகழ்வு. அது இருக்காது. சேப்பாக்கில் நடந்த மேட்ச்ல விசில் பேன் பண்ணிருக்காங்க, உள்ள எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு. எப்படி சார் பாக்குறீங்க? இன்னைக்கு சேப்பாக்கத்துல பேன் பண்ணுவாங்க, நாளைக்கு பஸ் கண்டக்டருக்கு பதிலாக விசிலுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் கொடுப்பாங்க என்ன, அப்புறம் போலீஸுக்கு விசில்லாம் பிடிங்கிருவாங்க. அப்படி ஜீவா போட்டாலும் போடலாம். என்ன எங்க பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விசில் இல்லைன்னா 2 கை வச்சு விசில் அடிச்சுட்டு இருப்பாங்க எங்க பசங்க. அதை அவங்க பாத்துக்குவாங்க. கூட்டணிக்கு வாங்க, நாங்க அதிகாரத்துல பங்கு தரோம், நீங்க வெளிப்படையா ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. ஆனா இப்ப நாள் ஆக எல்லா கட்சியும் கூட்டணி வராதப்போ நீங்க இப்போ திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளுக்கு நீங்க சாஃப்ட் கார்னர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அதுக்கு என்ன காரணம்? திமுக வரலங்கிற காரணமா இல்ல அவங்க கூட்டணியில இருந்து ஒரு நிமிஷம் முதல் நாள்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு கட்சியோடைய அடிப்படை ஃபார்முலான்னு சொல்லலாம். ஏன் இந்த ஃபார்முலா வைக்கிறேன்னா, சந்திரபாபு நாயுடு அவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இது இந்த மாநிலத்துல தான் அந்த அடிப்படை கொள்கை இல்லை. இப்ப எனக்கு இப்ப 2011 மேடம் ஜெயலலிதா அம்மா முடிவு பண்ணாங்க, எனக்கு கூட்டணி வேணாம், நான் தனியாவே நிக்கிறேன். 234 தொகுதியிலும் ரெட்டையில போட்டாங்க, தனியாவே நின்று ஜெயிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தோழர்கள் சமூக நீதி மதசார்பணி மற்றும் சமூக நீதியின் அடிப்படையில் வரக்கூடிய தோழர்களோ எந்த தலைவர்களோ யாரா இருந்தாலும் ஒரு எதிர்காலத்துல ஒரு கூட்டணியோ இல்ல ஏதோ ஒன்று உருவாகும் பொழுது அப்ப அடிப்படை விதியா ஒன்று சொன்னார். கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் நாள் சொன்னது அவர் ஆக்சுவலா. அப்ப எல்லோரும் சமம்னு நம்ம வெறும் தேர்தல் நம்மளுடைய கட்சியோடைய வாக்குறுதியா இருக்கக்கூடாது, நம்மளோட கூட பயணம் பண்ணவங்களோட இருக்கணும்னு சொன்ன ஒரு கட்சியோடைய அடிப்படை விதி அது. ஸோ அதை தான் அவர் சொன்னாரே தவிர இது கூட்டணி கணக்கு, அந்த கால்குலேஷன் இந்த கால்குலேஷன்லாம் நீங்களே நினைச்சுக்கிட்டீங்க, அது கிடையாது. இல்ல, திமுகக்கு மேல நாங்க போயிட்டோம். உள்ளபடியா வாக்கு வங்கி நீங்க இன்னும் நிரூபிக்கல, இனிதான் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இப்போ நீங்க அந்த விஷயத்தை அடிக்கடி முன் வச்சிட்டீங்கிறது உங்களுடைய பேராசைன்னு நாங்க எடுத்துக்கலாம், இல்லனா அரசியல் அனுபவம் இல்ல எந்த விதமான அனுபவமே இல்லாம ஒரு 18 மாசத்துல ஒரு துணை முதலமைச்சர் ஆகி அவர் தான் எதிர்காலம்னு சொல்லும் போது அவருக்கு பேராசனம் உங்களுக்கு தெரியாது. தன்னுடைய இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு கட்சியை 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரச்சாரத்தை உருவாக்கி மக்கள்கிட்ட போயிட்டு இவ்வளவு % ஓட் பேங்க் இருக்குன்னா மக்களுடைய ஆதரவை பேஸ் பண்ணி நாங்க ஒரு கால்குலேஷன் சொல்லிட்டு இருக்கோம். நான் பேசிட்டு இருக்கேன், அது அப்படி தேவையில்லை. நீங்க எம்ஜிஆரை பார்க்கும்பொழுது எல்லாரும் இதே தான், அண்ணன் செங்கோட்டையன் தான் கேட்டேன், அப்போ நான் பறக்கல, அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் ரிசல்ட் வர வரைக்கும் யாருமே எங்களை நம்பல. நடிகர் கட்சின்னு சொன்னாங்க, அவர் பேச தெரியாதுன்னு சொன்னாங்க, விமர்சனம் பண்ணாங்க, ரொம்ப கீழ்த்தரமா பேசுவாங்க, அசிங்கசிமா வாய்க்குசுற மாதிரி திமுக மேடையில் பேசுவாங்க. ஆனால் இதெல்லாம் மீறி அன்னைக்கு தமிழக மக்களுடைய பெண்களுடைய ஓட்டு மூலியமா அவர் ஜெயிச்சாரு. இதே தான் என்டிஆரோட ஸ்டோரி. 83ல் 98 என்டிஆர் கட்சி உருவாக்கும் பொழுது கேண்டிடேட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க, இந்த கேண்டிடேட்லாம் ஜெயிப்பாரான்னு. ஆனால் 200 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சார். ஸோ இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறு திருப்பி 50 வருஷம் உருவாகுங்கிறத
தமிழக மக்கள் நம்புறாங்க, நாம நம்புறோம். அதை நாங்கள் உறுதியாக மக்களுடைய எங்களுடைய பிரச்சாரத்தை சொல்கிறோம். நாங்கள் ஜெயிப்போங்கிறது மக்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம். மக்களுடைய கமிட்மெண்ட்டும் அதனால தான் அதிகமாக இருக்குது. இப்போ இளைஞரணி மாநாடு போட்டாங்களே, அதனால் மாநாட்டை நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்போ ஒவ்வொரு கூட்டமும் திமுக வந்து ஒரு பஸ்ல இருந்தோ கவர்மெண்ட் பஸ்ல கூட்டிட்டு வராங்க, லாரியில கூட்டிட்டு வராங்க, மக்களை வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கே பெருசா பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து தலைவருடைய பிரச்சாரத்துக்கு லட்சக்கணக்கில் வரக்கூடிய நீங்க மதுரை மாநாடு நீங்க எல்லாரும் வந்திருப்பீங்க. 350 ஏக்கர்ல எங்களுக்கு வந்து இது வரைக்கும் அப்படி தமிழக எந்த கட்சியும் அந்த ஒரு மாநாடு நடத்தினால அவ்வளவு பெரிய பப்ளிக் பிரசன்ஸ் இருந்தல. இதை நாங்கள் உறுதியாக நம்புறோம். இல்ல இந்த மாற்றம் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு உங்களுக்கு புரியும். அன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க. அன்னைக்கு நான் உங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிடுறேன். சார், ஜனநாயகத்துக்கு சட்ட போராட்டம் நடத்துறதா சொன்னீங்க. ஆனா படக்குழு வந்து கேஸ வாபஸ் வாங்கியிருக்காங்க, ரிவைசிங் கமிட்டி போயிருக்காங்க. இல்ல அது ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்லயே சொன்னதுதான். நீங்க கமிட்டிட்ட போங்க, அது ரொம்ப டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ், அது படக்குழு பார்த்துக்கணும். ஓகே, முடிச்சுக்கலாம். நம்ம திமுக கூட்டணியில நீங்க உங்க மரியாதை கிடைக்கல, நீங்க ரொம்ப அதை பதிவு பண்ணீங்க, உங்களுக்கு எந்த மரியாதை கிடைக்கல, உங்களுக்கான சமூக நீதி கிடைக்கல. தேமுக கூட்டணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கும், உரிய சீட்டு கொடுக்கும். நீங்க இந்த பிரஸ் மீட்ல ஒரு கட்சியோடைய தொண்டனுக்கே வந்து சரிசமமான ஒரு மரியாதையும் ஒரு அன்பையும் எங்க தலைவர் கொடுக்கும் பொழுது, இந்த திமுக எப்பவுமே சொல்லுமே, நாங்க உங்களுக்கு தொகுதி கொடுக்குறோம், இது கொடுக்குறோன்னு. சரிசமமான எல்லோருக்குமான ஒரு எப்படி சொல்றது, ஒரு அதிகார பரவலாகட்டும், ஒரு மரியாதையாகட்டும், அந்தந்த கட்சிக்கான கொள்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிர்வாகமா கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும். அதுக்கான மரியாதை தலைவர் கொடுப்பார். ஆட்டை துரைமுருகன் அவர் வந்து தேனியில வந்து பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தாரு. அப்போ வந்துட்டு தமிழக வெற்றிகளுடைய மாவட்ட செயலர் லெப்ட் பாண்டி அவருடைய ஆதரவாளர் வந்து அவங்க அடிக்க போயிருக்காங்க. ஆனா எப்பவுமே தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு ஒரு மென்மையான போக்கு வந்து கையாளுவாங்க. அது நீங்களும் சரி, இப்ப தமிழக வெற்றிகளுடைய தலைவர் விஜய் அவர்களும் மென்மையா இருக்கு. இல்ல அதாவது சமீப காலமாகவே இப்ப வன்முறை நோக்கி தமிழக வெற்றி கழகம் வந்து செல்கிறதா சார்? எதை சொன்னீங்க? சரி விட்டுருங்க. தமிழக வெற்றி கழகம் வன்முறை நோக்கி போகணும்னு சொன்னா சிரிப்பா இருக்கு. அடி மேல அடி வாங்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாள் நாங்க. சோ அது வந்து திமுக சொன்ன ஊடகங்கள். அவர் கடுமையாக ஒருமையில பேசினாரு. எங்க கட்சி தொண்டர்கள் மிகுந்த வலியுடன் அந்த பக்கம் போயிருக்காங்க. யாரையும் அடிக்கலாம் போல. நீங்க அதை தயவு செஞ்சு தப்பா வந்து இன்டர்பிரட் பண்ணாதீங்க. நேற்று என்னுடைய ஸ்பீச்சிலே சொல்லியிருப்பேன், நமக்கான போட்டி திமுக அண்ட் தாவேகா, டிவிகே அண்ட் டிஎம்கே அப்படின்னு ஆல்ரெடி தலைவர் நிறைய இடத்துல பதிவு பண்ணிட்டாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக பல பேர்த்த உருவாக்கும். எங்களை வந்து ரொம்ப கடுமையாகவும் ரொம்ப கீழ்த்தரமாகவும் ரொம்ப கொச்சையான மொழியிலையும் பெண்களை ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை திமுக உருவாக்கும். திமுக மட்டுமில்லை, திமுக சார்ந்த பல கட்சிகளை அவங்க உருவாக்குவாங்க. பொதுவாக ஒரு மேட்ச்னா களத்தில் 2 டீம் தான் விளையாட முடியும். நாங்கள் திமுக மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆடியன்ஸாக இருக்கவங்கள பார்த்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம்னா எங்களுடைய கவனம் வந்து சிதறும். இதுதான் வந்து நேற்று எங்களுடைய மாவட்ட செயலர்கிட்டையும் நாங்கள் பதிவு பண்ணோம். உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரம் இதுவல்ல. நம்மளுடைய இலக்கை தலைவர் வழியில் பொறுமையாக இருந்து இந்த தமிழக மக்களுடைய இந்த 4 வருஷம் பிரச்சனையால பல்வேறு சோதனையில் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்காங்க மக்கள். இந்த நிர்வாகத்தை மாற்றத்தை கொண்டு வரதுக்காக தான் நம்மளுடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல் இப்படி கூட தான் எம்ஜிஆர் வந்து ரொம்ப கடுமையாக கொச்சையாக திட்டினாங்க. ஆனால் அதுவே பெண்களோட ஆதரவாக மாறி மிகப்பெரிய ஒரு ஆதரவு உருவாக்குச்சு. எல்லா கொச்சை மொழிகளுக்கும் பதில் தேர்தலுடைய அந்த வெற்றி நாளில் பதிலாக எல்லாருக்கும் கொடுப்போம். எங்களுக்கு பொறுமையும் இருக்குது, நிதானமும் இருக்குது. அந்த நிதானம் மூலம் வெற்றியும் பெறுவோம்.